ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னுடைய பையலுக்கு பிறந்த நாள் அன்று நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான். காலையிலே கோயிலில் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். பூஜையில் கலந்துக்கிட்டு வந்து அப்புறம் சமையல், அப்புறம் அவனுக்கு கேக்கு வெட்டுறது, அப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும். நாங்கள் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்தால் ஷேர் பண்ணுங்கள். 11:30 கழியுது. சோத்துக்கு இப்போ தான் தீபத்தை வச்சிருக்கு. அடுத்து வேலைகள்லாம் இனி தான் பார்க்கணும். எனக்கு சிக்கன் மட்டன் மட்டும் தான் வைப்பியலா? சாம்பாரும் வச்சு பழகுங்க வாங்க. இன்னைக்கு எப்படியாவது இதில் வச்சு தான் இன்னைக்கு சாம்பார் வைக்க சொல்லணும். எப்போ பாரு நான்வெஜ் ஐட்டம் தான் சமைப்பாங்க. ஏன் சாம்பார்லாம் சமைச்சா நாங்கள் திங்க மாட்டோமா என்ன? அப்படி தானே? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, வாங்க சாம்பார் வைங்க, மறக்க தாரேன். உங்கள் தம்பி வீட்டில் இருந்து கொண்டு வந்த வாழைப்பழம் பழுத்துட்டாங்க. எத்தனை நாள் ஆகும் பழுக்க ஒரு வாழைப்பழம்? இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் மட்டும் நல்லா பார்த்துக்கங்க. இது என்னது? முட்டைகோஸ். ஏங்க நான் கேட்க மட்டும் பழி சொல்லுங்க. முட்டைகோஸுக்கு இந்த இதுக்கு பேர் என்ன? ஒரிஜினல் பேர் என்னது? இது ஏன் முட்டைகோஸுன்னு இதுக்கு பேர் வந்துச்சு சொல்ல மாட்டியலா? மௌன விரதம்மா. யார் வந்துட்டா பார்த்து? எங்கள் அழகா மனசு மாதிரி சமைக்கலன்னு பார்த்தவா யாரோ வந்துட்டாங்க. யாருன்னு தெரியலை, போய் பார்த்துட்டு வரேன். எங்கள் கொழுந்தனார் ஒருத்தங்க பையலுக்கு நாளாக ஐயப்பன் கோயிலுக்கு கெட்டு கட்டி போகிறாங்களாம். அதுக்கு வந்து சொல்லிட்டு போகிறாவ. என்னாச்சு? சாம்பார் காய். எங்கள் ஊரில் இவ்வளோ காய்களும் போட்டு தான்ப்பா சாம்பார் வைப்பாவ. என்ன காயின்னு பார்க்குறீங்களா? உருளைக்கிழங்கு, பூசணிக்காய், கத்தரிக்காய், மல்லிக்கீரை, 2 தக்காளி. இது என்னங்க? புடலங்காயா? புடலங்காய், கேரட்டு, வெங்காயம், பீன்ஸு, வெண்டைக்காய், வெள்ளரிக்காய். இவ்வளோ காய்க்கும் விலை எவ்வளவு? 50 ரூபாய். 50 ரூபா. 3 கத்திரிக்காய் கிடச்சிருக்கு. பச்சை மிளகா. இதுக்கு நம்ம இனி கொஞ்சம் பருப்பு, வெள்ளைக்கூடு, சாம்பார் பொடி, கொஞ்சமாக வத்தல் பொடி, மல்லிப்பொடி இவ்வளோ இருந்தால் போதும். சாம்பார் கொதிச்சிரும். ஓகேவா? உங்கள் ஊரில் எப்படி? ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சாம்பார் வைப்பாங்க. நீங்கள் வீட்டில் இருந்தால் கோயிலுக்கு கத்தி எடுத்துகிட்டு போனியப்போ சொல்லவே இல்லை நட்ட ஒரு வார்த்தை. நான் எடுக்கணுமா? ஆமாம், நம்ம வீட்டில் உள்ள கத்தியை தான் எடுத்துகிட்டு போயிருக்காவ. இந்த உள்ளிய வெள்ளை கூட நிறைய மீதி கிடக்கு. வச்சிட்டு ரேஷன் கடையில் பொருள் வாங்கியாச்சா 3000 ரூபா கொடுக்க ஆகலாம். யாருக்கு இனி இதுக்கு பிறகு ஒன்றும் சொல்லக்கூடாது. 3000 ரூபா யாருக்கு பணத்தை யாருக்கு தாராவன்னு தெரியல. இந்த இலவசங்கள் வந்து எல்லாத்துக்கும் விலைவாசி கூடியாச்சு. இலவசங்கள் வந்துச்சு. எல்லா பொருளுக்கும் விலைவாசி கூடிட்டு 40 ரூபா 30 ரூபா இருந்த எண்ணெய் பாட்டில் எண்ணெய் எல்லாம் இப்போ 1/2 லிட்டர் எண்ணெய் 70 ரூபா. ஒரு பாமாயில் 1/2 லிட்டரு. தேங்காய் எண்ணெய் எல்லாம் இப்போ என்ன விலையில் இருக்குது? 250 ரூபா 300 ரூபா பக்கத்தில் இருக்குது 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய். ஒரு 13-14 வருஷத்துக்கு முன்னாடி 100 தேங்காய் எண்ணெய்க்கு விலை 2 ரூபா 50 பைசா. அப்போது 1 லிட்டரு 25 ரூபா தான் இருந்துச்சு. எல்லாமே வந்து விலை கூடிட்டு நெஞ்சம் பொறுக்கும் இல்லை. மனசில் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம ஒன்று வச்சு கொடுமே. எல்லார் மனசுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஆதங்கம் இருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? போன வருஷம் பொங்கலுக்கு ஒன்றுமே கிடைக்கல. எல்லாம் ஒரு உள்நோக்கத்தோடு தான் கொடுக்குறாங்க. அது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நடக்கட்டும்.
நான் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும், அதுதான் முக்கியம். கத்தி எடுத்துட்டு வந்துட்டியலா? வச்ச இடத்துல தான் இருந்துச்சா கத்தி? வைக்காத இடத்துல இருக்கும், வச்ச இடத்துல தான் இருக்கும். ஏங்க மருவத்தூர்ல பூசணிக்காய் கூட்டு வச்சிருந்தல, அது இந்த பூசணிக்காயா? இனிச்சு கிடந்து தனியா வச்சு இன்னைக்கு அது கூட ஒண்ணுமே போடல பதில நல்லா மசிச்சு. நாங்கள் இப்போ கோயிலுக்கு போயிருந்தோம்ல மருவத்தூருக்கு, அங்கே இந்த பூசணிக்காய் கூட்டு தான் வச்சிருந்து. ஒரு காயை வச்சு என்ன மாதிரிலாம் கூட்டு வைக்கலாம் அப்படிங்கிறது நம்ம வீட்டை விட்டு வெளியில் போனால் தான் தெரியுது. கோசை கொஞ்சம் வெட்டிதா, அந்த முட்டைக்கோசை கொஞ்சம் நீ நறுக்கு. எப்படி டிவி தானே பார்த்துக்கிட்டே இதை கொஞ்சம் நறுக்கிதா. பாத்திரமும் நான் தான் எடுத்து கொடுக்கணும், எப்படி நறுக்கணும் எல்லாம் கிட்ட இருந்து சொல்லி கொடுக்கணும். இதுக்கு நானே நறுக்கிட்டு போயிடுவேனே, அப்போ வெள்ளை கொடுவோட வேலை செய்யாமல் தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டு, அவ்வளோ வேலையும் பார்க்காங்க. இப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாளா, நம்ம திருப்பி எதாவது ஒன்று சொல்லுவோமா, உடனே அதே அவள் பிடிச்சிக்கிடுவா. தக்காளியும் வெள்ளை கூட கொண்டு வந்தா சந்தியா மீதி கொடுத்து விட்டாவ. எக்ஸ்ட்ரா ரூபா கேட்டாவளா? கணக்கு பார்த்த பரவாயில்லையா வேற உண்டா கேட்பாவளா? போ ரெண்டு நேரத்துக்கு தாங்க அளவா வைங்க. மணிமா குளிச்சாச்சா? டேய் நேற்று குளிச்சத கேட்கலடா, இன்னைக்கு குளிச்சியா? ஒரு பிறந்த நாள் பேபி ஒன்றை ஒரு ஆளுன்னு மதித்து நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு வச்சுருக்கோம். குளி கேக்கு மாதிரி எப்படி வெட்டுவா? குளிக்காமையே வெட்டுவா? ஆம்பளை வருஷம் கூட்டாக இருக்கா, அதான் போறீங்களா? உங்களுக்கு விரல் பதியாது ஒரு தானே? பதியாவா? பதியாது. அதுக்கு என்ன காரணம்? போக மாட்டேன் கேக்கு என்ன காரணம்? 3000 வேண்டாமா? ஏற்கனவே உங்கள் முக காலையில் ஒரு லிஸ்ட்டு சொல்லியாச்சு, அவளுக்கு ஷேரு அவட்ட கொடுத்துறேன்மா. 3000 ரூபாயில என் பேரன் இருக்கேனால தான் கிடைக்குது. அப்போ எனக்கும் ஒரு ஜாமானமெல்லாம் வாங்கணும், என் பங்கு தருவியல? ஓ என்ன வாரேன் என்ன ரசீது வந்துட்டா? இப்போமெல்லாம் ஃபைனெல்லாம் கிடையாதோ? எல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டிடுவோம், தடையாது என்னமோ கெட்டாமல் போட்டுருந்துருக்கான். நேற்று கொண்டு கட்டிட்டு வந்துட்டான். ஆமாம், பையன் கொண்டு மொத்தமாக ரூபா அடைச்சி பில் வாங்கிட்டு வந்துட்டான். எங்களுக்கு அவன் கார்த்திகை அடைப்பான், அதுக்கு மறந்துடுவான். ஆமாம், இந்த குப்பை எல்லாம் அள்ள வரல அவியலோட மாற்றது எல்லாம் யாருடைய பொறுப்பு? அங்கே பஞ்சாயத்தில் ஒரு அக்கா அளவு போல குப்பை வாரிக்கிட்டு இருந்தாவ. அந்த அக்கால வேலை செய்யலைன்னு சொல்லிக்கிட்டு எடுத்துட்டாவ. இப்பவும் முந்த பொம்பளை ஒரு ஒழுங்கா வரைய செய்யாது. எங்க கொடுத்துருந்த அவியிட்ட கொடுக்கன்னு சொன்னியா, கொடுக்கல. இன்னைக்கு தான் நீங்க பில்லு கொண்டு வந்திருக்கிறிய ரூபா. அன்னைக்கு அவிய தந்தாவில்ல, அன்னைக்கு தான் நாங்களும் தந்தோம். அப்புறம் நான் நேற்று கேட்டதுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டியா, அப்புறம் நான் வீட்டை கேட்டதுக்கு இல்லை தரல அப்படின்னு. ஏன் எங்கள் பில்லு மட்டும் இல்லையா? ஸ்ரீதரன் ஏற்ற கொடுத்தியா?
இது சொத்து வரி ரசீது வேணா எல்லாத்துக்கும் பேர் பேர் எதில் இருக்கும் என்ன இருக்கா ரத்தின சுவாமி நம்ம பேர் மட்டும்தான் மிஸ் ஆகும் மாதிரி எல்லாத்துக்கும் கண்ணு அவரு கிண்டி பார்த்தாரு கிடைக்கல அங்கே உள்ள போய் நம்ம வேற இருக்கான்னு பார்த்துட்டு வரேன்னாரு நான் தான் நமக்குள்ள மட்டும்தான் நம்ம வாங்க போறோம் நம்ம பேருக்கு இல்லை கிண்டனாரு கிடைக்கல சரி கொண்டாங்கப்பா பார்க்கேன் அது உங்கள் பேர் மட்டும்தான் மிஸ் ஆகும் போடா கிஸ்மிஸ் பழம் அண்டி பருப்பு நெய் அப்படியே இலகதுக்கு வச்சுருக்காவ இது உறைஞ்சி போயிருக்கும்ல எண்ணெயில் நம்ம அன்னைக்கு வைக்க போகிறது பால் பாயசம் அதனால் பாலை காய்ச்சி போட்டிருக்கு நீங்கள் சிரிக்கலைன்னா ஒரு விஷயம் சொல்லுவேன் சரியா இதை கேட்டு யாரும் சிரிக்கப்படாது இந்த வாழைக்காய் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து யார் வீட்டில் தந்தாங்க அப்படின்னு என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோலாம் நீங்கள் கரெக்டாக ஒழுங்காக பார்த்துக்கிட்டு இருந்தால் தெரிஞ்சிருக்கும் சரி பார்க்காதவங்களுக்காக நான் ஒன்று சொல்கிறேன் இது வந்து என்னுடைய வீட்டுக்காரருடைய தம்பி வீட்டில் அவங்க வீட்டில் வச்ச வாழை கொலை போட்டுன்னு தந்தது ஆனால் இது தந்து ஒரு 5-6 நாள் ஆகுது தரும்போது இது நல்லா காயாக இருந்துச்சு ஓகே இது எப்படியும் நல்ல விளைஞ்ச காய் பழுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதை பழுக்க வைக்கணும் நாங்கள் இப்போ எனக்கிழமை 2-3 நாளைக்கு முந்தி கோயிலுக்கு போகிறோம் நம்ம மருவத்தூருக்கு அப்பவும் பழுத்துட்டுனா கொண்டு போயிடணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு இதை உடனே பழுக்க வைக்கணும் என்ன செய்யணும் எனக்கு தெரியாமல் ஒரு வேலை பார்த்தேன் ஃபஸ்ட்டு இதை கவரில் சுற்றி 2 நாள் வச்சேன் பழுக்கலை அப்போ என்ன செய்தேன் காற்று போகாத இடம் அப்படி வச்சா பழுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த மாதிரி ஒரு இடம் எங்கே இருக்குதுன்னு யோசிச்சு எனக்கு வந்து ஒரு யோசனை வந்துச்சு அது எந்த இடம்னு சொல்கிறேன் ஓகேவா அது காமிக்கிறேன் சொன்னால் உங்களுக்கு எப்படின்னு தெரில நான் காமிக்கிறேன் அது எந்த இடம்னு இந்த இடம் தான் காற்று போகாத ஒரு இடம் தேடி பார்த்ததில் எனக்கு இந்த இடம் தான் ஞாபகம் வந்துச்சு அது என்னதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல இப்போ அது என்னதுன்னு அது என்ன இடம்னு பார்த்தீங்களா எங்கள் வீட்டு வாஷிங் மிஷினு அப்போ யோசிச்சு ஓஹோ இது காற்று போகாத இடம் இதுக்குள்ளே வச்சா பழுத்துறோன்னு சொல்லிக்கிட்டு ஒரு நாள் நைட்டுக்கு தூக்கி அதில் வச்சுட்டு காலையில் அந்த நைட்டு ஃபுல்லாக ஞாபகம் ஏன்னா காலையில் மறந்து துணியை தூக்கி உள்ளே வச்சு மிஷினை ஓட விட்டுறக்கூடாதுன்னுக்கிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதே மாதிரி எனக்கு மறக்கலை காலையில் எழும்பினோன்னே எடுத்து பார்த்ததும் அந்த எப்படி இருந்து தெரியுமா அந்த கவருக்குள்ளே அந்த காய்க்கு மேலெல்லாம் ஈரம் இருந்துச்சு அது காற்று போகாத இடத்துல இருந்தோன்னா அப்படி ஈரமாக இருந்து ஆனால் காய் பழுக்கலை சரி இனி என்ன செய்யன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகும்போது வேறு பழுத்த வாழைப்பழம் ஒரு 4 நாங்கள் வாங்கிட்டு போனோம் அதுக்கு பிறகுக்கு நேற்று காலையில் வியாழக்கிழமை காலையில் நாங்கள் வந்திருக்கோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அந்த பழம் எல்லாம் நல்லா பழுத்துச்சு அதுக்கு பிறகு என்ன பண்ணுறது இப்படி தான் பழுக்க வச்சேன் நீ இல்லாமல் ஒரு வாழைக்காய் எப்படி பழுக்க வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சனா கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா இன்னைக்கு கலகலப்பான சமையலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஏதாச்சும் பேசணும் அப்படின்றதே ஓகே கிண்டல்லாம் பண்ணப்படாது சீரியஸாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் இந்த மாதிரி தான் பண்ணினேன் ஓகேவா வேறு எந்த மெத்தடிலலாம் வாழைக்காய் பழுக்க வைக்க முடிஞ்சுன்னா சொல்லணும் ஓகேவா ஏன்னா நம்ம வந்து தெரியாத ஒரு விஷயத்த மற்றவங்களோட ஷேர் பண்ணும்போது அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க ஏன்னா பெரிய வாழை முழு கொலையாக இருந்தனாக்கி இப்போ கடையில் கொண்டு கொடுத்தா ஊத்தம் போடுதுன்னு சொல்லுவாங்க அவங்க ஒரு இருட்டு அறைக்குள்ளே அதை வச்சு போச்சை நம்ம போடுவாங்கன்னு நினைக்கிறேன் போச்சை போடாமல் ஏதோ போச்சை போட்டு பழுக்க வச்சு கொடுப்பாங்க நம்ம 4 காயெல்லாம் கொண்டுக்கிட்டு போச்சை போட கொண்டு கொடுக்க முடியாதுல்ல சொல்லி சரிதானே
அது இல்லாமல் அப்படி சிம்பிளாக அந்த 4 காய் 5 காய் இருந்ததுன்னா பழுக்க வைக்க உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் தெரிஞ்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். சரியா? நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று சொல்லும்போது பல பேருக்கு அதை நீங்கள் தெரியப்படுத்த மாதிரி இருக்கும். ஒரு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த குக்கரு கொஞ்சம் நேரமாக டொக்கு டொக்குன்னு சொல்லி என்ன பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. குக்கரு கொஞ்சம் வயசாகிடுச்சு உண்மைதான். இதெல்லாம் நட்டெல்லாம் கலந்து தான் கிடக்குது. 5-6 குக்கர் இருந்துச்சு, எல்லாமே ஐயமாவி தூக்கி தூர போட்டுட்டேன். இப்போ இருக்கிறது இந்த ஒரு மேடம் தான் இருக்காவ. இவையெல்லாம் வச்சு தான் நம்ம சமைச்சு எடுக்கணும். நிறைய குக்கர் வாங்கி போட்டிருந்தேன். பெரிய பெரிய குக்கரு, சின்ன குக்கரு, கடலை விற்கிது பயறு விற்கின்னு நான் வாங்கி போட்டிருந்தேன். பிறகு எல்லாமே இந்த யூஸ் பண்ணோன்னா 2-3 நாள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு அந்த ஆளை கமத்தி போட்டு எல்லாமே ஐயமாக வச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி தூர போட்டுட்டேன். இப்போ இது மட்டும்தான் கரண்ட் அடுப்புலேயும் வைக்கலாம், கேஸ் அடுப்புலேயும் வைக்கலான்னு இந்த ஒரு குக்கர் தான் இருக்குது. நானும் எவ்வளவோ காசு வருது, பணம் வருது, 2 குக்கர் வாங்கி போட்டுடலான்னா நடக்க மாட்டேங்குது. அது என்னைக்கு நடக்கும்னு தெரியலை. இது இன்னைக்கு பார்த்தா டொக்கு டொக்குன்னு சவுண்டு போடுது. ஒரு வழியாக முதல் விசில் அடிச்சுட்டு நமக்கு தேவை 3 விசில், இன்னும் 2 விசில் அடிச்சுட்டுன்னா மேடத்தை பொண்ணு போல் இறக்கி வச்சிடலாம். ஓகே, நெய்யை ஊற்றியாச்சு. பாயாசத்துக்கு நெய் ஊற்றியாச்சு. அடுத்தால என்ன பண்ண போகிறீங்க? முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கிட்டு அது பண்ணுங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஏன் முந்திரி திராட்சை கடைசியில் வறுத்து போட்டா என்னாச்சு? ஓ அப்படியா? ஓகே, நெய்யில் என்ன வறுக்காவா? ஜவ்வரிசி வறுபடுதுப்பா பாருங்க. வை. என்னம்மா ரூபா வாங்கிட்டு போனேன். ஆமா எழுதிருக்கேன். அப்ப பில்லுங்க அதை நீங்க அங்கதான் கேட்கணும். வீட்டு ஆன்லைன்ல கட்டுறதுல தண்ணி பில்லு கட்டினால தண்ணி கட்டணும். பையன் கொண்டு கட்டிக்கிட்டு உடனே பிள்ளையும் வாங்கிட்டு பையன் வந்தான். சரி, நான் போய் பார்க்கேன். எப்படிங்க? நான் இருக்கான்னு பார்க்கேன். ஆமா, 2 துண்டு இருக்கு. ஸ்ரீதரன். ஆமா, எனக்கு இப்போ ஒரு டவுட்டு. இதுக்கு ரூபா நீங்க வாங்கிட்டு போனீங்க. பில் அங்க கொடுத்திருந்த முன்கட முந்தாளே வாங்கப்பட்ட கம்ப்யூட்டர் இது நெட் இல்லைன்னா வச்சிருந்த பில். அவ பிறகு இது வந்து நேற்று அவள் கால் பண்ணுனா, நாங்கள் கொண்டு கொடுக்கன்றிருந்தா அதில் அவளும் கால் பண்ணா. உடனே பையன்கிட்ட கொடுத்து விட்டேன். அப்போ கெட்டும்போது 2 சேர்த்து கொடுத்துருக்கான். இல்லை, நான் அதை சொல்லலப்பா. நானும் இப்படி பையன் கொண்டு தந்தேன், இப்படி வாங்கி போட்டுட்டேன். நான் பார்த்துருந்தோம்னா உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆமாப்பா வந்துட்டு இந்த பில்லுன்னு. எல்லா பேரும் இருக்கு. அதான் எங்கே போச்சுன்னு வண்டையை போட்டு உடச்சிருக்கு. இது யாருக்கு மேலே உள்ள தப்பு சொல்லுங்க? நம்ம மேலே உள்ள தப்பா? என்னம்மா, நம்மகிட்ட ரூபா வாங்கிட்டு போனது அவரு. என்னைக்கு வாங்கிட்டு போனாரு? இல்லைங்க, ஒன்று இதில் என்ன ஒரு விஷயம் தெரியுமா? நேற்று அங்கேருந்து வந்தாங்கல்ல ஆட்கள். அப்போது நான் வந்து நேற்று நீங்கள் அன்னைக்கு பில்லு ரூபா வாங்கிட்டு போனீங்களா, பில்லு எங்கன்னு கேட்டவுடனே இவர் என்ன சொன்னார் தெரியுமா? கலாமின்கிட்ட கொடுத்துட்டேனார். அப்போ ஓகே, அது முடிஞ்ச அந்த கதை. அப்போ பில்லு வந்துட்டு அப்போ நம்ம அவிகிட்ட தானே இருக்குது, எப்போ வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். அந்த கதையை அப்படியே விட்டாச்சு. அடுத்தால நமக்கு விஜி ஃபோன் பண்ணுனா, சித்தப்பா தண்ணி பில்லு கட்டணும்னு உடனே மொத்த அமௌண்ட்டும் கொடுத்து மணிகிட்ட கொடுத்து விட்டோம். அவன் பில்லோட வந்தான். ஆனால் அதில் 2 பில்லு இருந்ததை நான் கவனிக்கலைன்னா அவள் அங்கே வச்சிருந்திருக்கா.
இவரு தான் இடையில ஒரு தப்பு பண்ணிட்டாரு. நான் கேட்டதுக்கு கொடுத்துட்டேன். என்னது என்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும்? இல்லைக்கா அங்கே தான் இருக்குது, நான் இன்னும் எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லியிருக்கணும். சொல்லணுமா சொல்லண்டாமா? அவருக்கு ஏன் கொடுத்துட்டேன்னு சொன்னார்? நம்ம என்னது சொல்லிடுவோமா? என்ன சொல்ல போகிறோம்? 50 ரூபா இடவாடில் கரெக்டாக இருக்கணுங்க. பொய் சின்னதாக ஒரு பொய் பேசினாலும் இன்றைக்கி நான் இவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மண்டையை போட்டு உடச்சிருக்காரு. இப்போ ஆஃபீஸில் பில்லு இருக்கான்னு பார்த்துருப்போம். பில்லு இல்லை. அப்போ எங்கே போச்சு? கட்டி இருக்கும், என்ன ஆச்சு யாதாச்சின்னு மண்டை போட்டு உடச்சி இப்போ வந்து கேட்காரு. எதுக்கு கலகலப்போ சமையல்னு வச்சிருக்கு? நீங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கேக்கா. அது எனக்கு ஒன்றுமே விளங்க மாட்டாங்க. சரி கம்பெனிக்கு நம்ம அத்தான் பேசுவாருன்னு சொல்லிக்கிட்டு நானும் ஒரு ஆளுன்னு சொல்லி கேமரா நான் ஆன் பண்ணி வச்சா நீங்க மௌன வரதான் இருக்கீங்க. இது இந்த கொடுமையை எங்கே போய் சொல்ல, இந்த கொடுமை எங்கே போய் சொல்லன்னு கேட்கு. சாம்பார் பொடி ஐட்டம்லாம் இன்றைக்கி உங்கள் கையில் போடணும், அதுதான் முக்கியம். இந்த சாம்பார் நல்லா இல்லை, அதுக்கு காரணம் நீ புளியை கரைச்சி ஊற்றுனா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்படாது. ஏன்னா புளியை உங்கள் கண்ணு முன்னால தான் நான் ஊற வச்சேன். இவ்வளோ போதுமா அவ்வளோ போதுமா ஒரு கணிப்பில் சொல்லணும் அப்படின்னு. ஓகேவா? ஊற்றவா தானே தேவைன்னா ஊற்றுங்க. சீனி எடுக்கக்கூடிய டப்பா அது அடியில் ஃபுல்லாக தீரைக்கு முந்தி எடுத்து வச்சுருவோமா? பழைய ரொம்ப பழைய சீனி மாதிரி ஆகிரும். சாம்பார் பொடி பார்த்து போடுங்க. வத்த பொடியா, மல்லித்தூள், காயப்பொடி லண்டனில் இருக்குது, அங்கேருந்து எடுத்துட்டு வாங்க. எப்போவுமே வீட்டில் நான்வெஜ் மட்டும்தான் சமைப்பாவப்பா. இன்றைக்கி தான் எங்கள் வீட்டு சாம்பார் வைங்கன்னு சொல்லியிருக்கேன். எதுக்கு அப்படின்னாக்கி அப்படியே பழக்கி விட்டுறானு கேட்டீங்களா? முதல் நாள் வச்சு நல்லா இருந்துட்டுன்னு மட்டும் வச்சுக்கங்களேன், அப்படியே பழக்கி விட்டுறானு. நீங்கள் வச்சாதான் நல்லா இருக்கு அப்படின்னு. நீ வேலை செய்யட்டால சும்மா இரு. தின்ன மட்டும் வாய தோற, வேற எதுக்கும் வாய தோறக்க. ஏங்க என்னங்க இப்படி சொல்றிய? ஒரே வார்த்தையே இப்படி போட்டுட்டியா? ஆமா, திங்க மட்டும் வாய் திறந்தா போகும்ல. ஏன் நான் பேசுறது நல்லா இல்லையா? என் வாய்ஸ் உங்களுக்கு பிடிக்கலையா? பாருங்கப்போ மணமணக்கும் சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்கு. பாருங்க, சாம்பார் வைக்க 2 கரண்டி யூஸ் பண்ணுறவ. கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டு மேடம் முட்டைகோஸ் வெட்டி கொண்டு தந்திருக்காவ. பாயாசம் எப்படி ரெடி ஆகிட்டு இருக்குன்னு பார்ப்போம். ஏங்க மல்லிகீரையை கழுவுங்க. லேசாக கழுவுங்க. என்னங்க கத்தி கழுவி போட்டா மல்லிகீரை டேஸ்ட் வராது. யாருங்க சொன்ன உங்களை? கழுவுங்க. மல்லிகீரை கழுவி போட்டா டேஸ்ட் வராது. நீங்க அழுக்கு போவங்க மல்லிகீரை கழுவுனாக்கி. கீரையில எங்கேயாவது அழுக்கு இருக்கும்? ஆமா, கிருமிகள் இருக்கும், மண் இருக்கும், ஒன்றும் இருக்காது. என்ன சொன்னாலும் நம்ம சொல்லதெல்லாம் ஏழை, எங்கள் அம்மையே சொல்லுவோம், ஏழை சொல் அம்பலத்தில் ஏறாதுன்னு. அது மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாவ. பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் வெட்டணும். ஒரு பெரிய வெங்காயமும் வெட்டணும். கருவேப்பிலை நாங்கள்
இது இந்த சாம்பாருக்கு உப்பு பார்த்தே மாதிரி இருந்துச்சு. சக்கரை காணாதா? ஓகே, இங்கே சாம்பார் ரெடி. ஓகே, இங்கே மணமணக்கும் சாம்பார் ரெடி. அங்கே பாயசம் ரெடி. ஒரு வழியா எல்லா சமையலையும் இன்னைக்கு எங்கள் ஆத்துக்காரரை வச்சு செய்தாச்சு. அப்படியே முட்டைகோசு எண்ணெய் வச்சாச்சு. குளிச்சிட்டியா? குளிக்கல. வெட்டி உங்களுக்கு நீங்க இதான் கொடுக்கணே பச்சை கலர் வெட்டி. நீங்களும் அதே சரி விடுங்கடா. ஏன் இது ஒரு மஞ்சள் கலர் ப்ளவுஸ் போட்டா போதும், பார்டர் இருக்கு. நீ காஞ்சிபுரத்துல இருந்து நேரடி கொள்முதல். அதனால உடுக்கணும். பொங்கல்னு நம்ம இதுதான் உடுக்கும். போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல. முன்னே சொல்லணும், போன வருஷம் நான் கரும்பு சத்தியமா 2 வருஷமா கரும்பு எடுத்துட்டு வரல. இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல. அது என்ன, இது சீனி, அது பச்சரிசி. இதுக்குள்ள இருக்கு பச்சரிசி. 2 3 4 5 6. இன்னைக்கு எனக்கு ராசி பலன் வந்து வரவு அப்படின்னு போட்டிருந்து. ராசி பலன் எனக்கு என்னன்னு போட்டிருந்து பாத்திருக்க மாட்டீங்களே. நமக்கு என்ன உண்டு அதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ எல்லாத்துக்கும் பார்க்க கூடாது. அப்புறம் வந்து இந்த வருஷம் 3000 கிடைச்சிருக்கு. போன வருஷம் ஒன்றும் தரல. கேட்டல என்னது? ரூபா தரல போன வருஷம் பொங்கலுக்கு. வருஷம் தோறாங்க 20 தராங்க. ஏக்கு இந்த வருஷம் தந்தாவ? போன வருஷம் ஒரு 1000 சக்கரம் தந்திருக்கலாம்ல. இன்னும் வரல. இங்க நம்ம வீட்ல இருக்கல அங்க ஏய் குடிச்சு வராரு. அது அங்க வை. ரெண்டாவது எடுக்கலாம். ரெண்டாவது வாங்க. அங்க இருக்குது உங்களுக்கு. வை ரெண்டாவது எடுக்கலாம். இங்க தானே இருக்கு பேரு. அங்க வைப்பா. ரெண்டே அங்க வை. ரெண்டாவது எடுக்கலாம். அப்ப நீ இங்க வா. கேண்டில் கேண்டில் எடுத்து கொடுங்க. கீழ வை. அப்ப வா. சச்சா தீப்பெட்டி எடுத்துட்டு வந்தால. வெரி குட். ஹாப்பி பொங்கல் அண்ணனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்ல. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சொல்லு. பீஸ் கட்டினவரோ மண்ணு போ. ஆமா, புது சட்டை. அண்ணா இப்பதான் சட்டை போட ஆரம்பிக்கிறாரு. போய் வெளியே தூர போடு. ஏன் ஏன் உனக்கு ஏன் வெளியே போய் தூர போட முடியாதோ? வைக்க மாட்டான். இனி 42,000 ஒரு கேமரா வாங்கியப்போ மணிமாதம் 42,000 அந்த கேமரா. எது? நீ சொன்ன கேமரா நான் என்ன கேமரா சொன்னேன்? இப்பதான் சொன்னா ஐ வை. வாங்க வேண்டியது. கத்திதா ஆனா சச்சி இது 10 வைக்கல. வைக்கல என்ன தெரியல நீ அணைச்ச. எனக்கு தான் பர்த்டே. அக்காளுக்கு பர்த்டே. அண்ணனுக்கு பிறந்த நாள். முந்திரியால முந்திரியால அண்ணா எப்படி? ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே. கை வச்சு எடுல இல்ல கீழே போட்டுருவேன். கை வச்சு எடுடா, எடுத்து டாடி கிட்ட கொடு. கை வச்சு சேட்டைக்கு சொந்தக்காரன். அவன் அப்படிதான் பண்ணுவான். என்ன ஆப்பலங்க அட்டி ஓடல. குடு தசிந்துக்கு. நீ வைக்கா. தசிந்து என்னடி கையில எடுத்துங்க மாட்டியோ? தசு தசிந்துக்கு கூட தசிந்து குடு. வாங்கிக்கா. சில அவன் கரும்பு வைக்க வச்சிருக்கானோ. எடுத்துட்டான். மணிமா அம்மைக்கு யார் தருவா? பெரிய பீஸ் தான் உங்களுக்கு. அப்புறம் அம்மைக்கு சின்ன பீஸா கையில ஒட்டிட்டு இருக்குது அம்மைக்கு தருவா. கையில எடு, கையில எடு. சே ஃபாரின் வித்த உங்களுக்கு காணிக்கலாம்னா எங்க ஒரு இருந்தாங்க.
உங்க வாய்க்கு எதை பிஸ் மம்மி எல்லாத்தையும் கீழே போடு. யா யா என்னல உனக்கு இல்லையா, உனக்கு கரும்பு வந்து கிஃப்டா தர வாங்கிக்கா. மருந்து கூப்பிட்டா போங்க. சரி அவ்வளவுதான். இனிதே ஹாப்பி பர்த்டே. இனிதே அவங்க இப்படிதான் அன்னைக்கு அந்த லேடி காமிக்கும். சொந்தவரா பாயாசம் பாயாசத்தை செம்மைக்குள்ள பிள்ளைடி சாப்பாடு எடுத்தியா பப்படத்தை. ஓ